வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டில் நல்ல கம்ம கம்மன் மணக்கிற மட்டன் குழம்பு டேஸ்ட்ல பச்சை மொச்சை போட்டு தான் குழம்பு செய்ய போறோம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இந்த குழம்பு செஞ்சிடலாம். வாங்க இன்னைக்கு பச்சை மொச்சை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மொச்சை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். குக்கர் நல்லா சூடாகட்டும். குக்கர் நல்லா சூடாயிருச்சு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த தக்காளியும் வந்து நல்லா குழைய வேகட்டும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு குழைவாக வதங்கியிருக்கணும். இப்போ இதில் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இது எல்லாமே பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா தூள் மல்லித்தூள் போட்டு அடுப்பு சிம்ல வச்சுட்டு நல்லா வதக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மொச்சை சேர்த்துடலாம். ஒரு 200 கிராம் மொச்சை எடுத்து நான் நல்லா உரிச்சு வச்சிருக்கிறேன். உரிச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். பச்சை மொச்சை வந்து இந்த சீசன்ல கிடைக்கும். இந்த பொங்கல் டைம்ல மட்டும்தான் வந்து பச்சை மொச்சை கிடைக்கும். மற்ற டைம்ல வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால நீங்க இதை வாங்கி இந்த டைம்ல வந்து நீங்க குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ தண்ணியை ஊற்றி கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு என்னெல்லாம் அரைக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 துண்டு இஞ்சி, ஒரு 8 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவும் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரும்போது சரியா இருக்கும். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை கொதிக்கிற குழம்புல சேர்த்துடலாம். இப்போ இதுவும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், கெட்டியா இருக்கு. இன்னொரு 1 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ நீங்க அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சப்பாத்திக்கு சாப்பிட்றீங்கன்னா கம்மியாவே சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு தோசைக்கெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, சரியா இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். நாலு விசில் விட்டுடலாம். 4 விசில் விட்டிங்கன்னா மொச்சை நல்லா வெந்துடும். 4 விசில் அடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் இறங்கிருச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். வா, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல கம்ம கம்மன் வாசனையாகவும் இருக்குது. இப்போ சூப்பரான நல்ல கம்ம கம்மன் மணக்கிற மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலையை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது மொச்சை குழம்பு. சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மொச்சை குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு சாதத்தோடு தான் சாப்பிட போகிறேன். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும்.
டேஸ்ட் சூப்பரா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. அதுவும் நம்ம சாதத்தோட சாப்பிடும்போது அந்த மொச்சையை கடிச்சு சாப்பிடும்போது நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிடுற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கு, ஒரு ஃபீலும் இருக்கு. இந்த சீசன்ல வந்து பச்சை மொச்சை வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்குது. நீங்க வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.